வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹோம் லோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தினமும் வெறும் 100 ரூபா கட்டினா போதும், 28 லட்ச ரூபாய் சேமிக்கலாம். அது எப்படி? வருஷத்தை குறைச்சி அதில் நம்மளால் லாபமும் பார்க்க முடியும். அது எப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் முழுசாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோம் லோனில் நாம் ஒரு 50 லட்ச ரூபா நம்ம வாங்குகிறோம்னா அதுக்கு வட்டியாக நமக்கு 9% தருவாங்க. வருஷம் நம்ம 30 வருஷத்துக்கு நம்ம கட்டுறோம். மந்த்லி இஎம்ஐன்னு மாதம் மாதம் நம்ம 40,231 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வாங்கினது 50 லட்சம், மாதம் மாதம் கட்டுறது 40,000 ரூபா. நாம் 30 வருஷத்துக்கு கட்டுற வட்டி எவ்வளோன்னா 94,83,207 ரூபா ஆகுது. நம்ம கட்ட வேண்டியது 30 வருஷம் கழித்து நம்ம கட்டி முடிச்சிருக்க அமௌண்ட் வந்து எவ்வளோன்னா 1,44,83,207 ரூபா ஆகுது. இப்படி பண்ணோம்னா நமக்கு வருஷமும் அதிகமாக இருக்கும், இஎம்ஐயும் அதிகமாக, இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோம்னா நம்மளால் வருஷத்தையும் கம்மி பண்ண முடியும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர அமௌண்ட்டையும் நாம் குறைச்சி நமக்கு அதை லாபமும் பார்க்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். மந்த்லி இஎம்ஐ 40,231 ரூபா, எக்ஸ்ட்ரா பேயா 3,000 ரூபா, டெய்லி 100 ரூபான்ட்டு 30 நாளைக்கு நம்ம 3,000 ரூபா எடுத்து வைக்க போகிறோம். டெய்லி சேவிங்ஸில் நம்ம 100 ரூபா அதிகப்படுத்தி லட்சமாக சேவிங்ஸ் பண்ண போகிறோம்னு நினைப்பீங்க. கட்டுற பணத்தில் நாம் கட்ட வேண்டிய வட்டியும் பணமும் குறையும். எவ்வளவு குறையும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 28 லட்சம் தான். அதை தான் நான் சொன்னேன். நாம் மாதம் மாதம் வெறும் 100 ரூபான்னு எடுத்து வைக்கும்போது மாதத்துக்கு 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறதால நமக்கு பணமும் மிச்சமாகும். ஹோம் லோனில் 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம், வட்டி 9% வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 360 மாதம் ஆகுது. நம்ம அடிஷ்னலாக பேமெண்ட் பண்ணுறனால 3,000 எக்ஸ்ட்ரா பண்ணும்போது நம்ம ஏற்ற 40,231 ரூபா. இப்போ நம்ம நியூ மந்த்லி பேமெண்ட்னு போட்டோம்னா 43,231 ரூபா. இதை நம்ம இப்படி பண்ணுறதுனால நமக்கு மாதம் எவ்வளோ கம்மியாகுதுன்னா 270 மாதம் நம்ம கிட்டத்தட்ட கட்ட வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 90 மாதம் நம்ம கம்மி பண்ணி நம்மளால் லாபம் பார்க்க முடியும். இந்த 90 மாதம் கம்மியாக போக, இந்த 360ல் 90 மாதம் போக மிச்சம் 270 மாதத்துக்கு நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 66,90,943 ரூபா ஆகுது. நம்ம ரீபேமெண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு 11 லட்சம்னு வச்சுக்கோங்க. நார்மல் இஎம்ஐயில் இந்த அமௌண்ட், எக்ஸ்ட்ரா நம்ம 3,000 ரூபா பே பண்ணுறதுனால இந்த அமௌண்ட். இந்த 40,000த்துக்கு நம்ம வட்டி மட்டுமே 30 வருஷத்துக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 94,83,270 ரூபா ஆகுது. அதே நாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுனால, டெய்லி 100 ரூபான்னு எடுத்து பே பண்ணுறதுனால நமக்கு வட்டி மட்டுமே நமக்கு 66,90,943 ரூபா ஆகுது. இதை நாம் 270 மாதத்தையே நம்ம முடிச்சிடறோம். 360 மாதத்துக்கு இது, 270 மாதத்துக்கு இந்த அமௌண்ட்டு. இந்த வட்டியிலேருந்து இந்த வட்டியை கழிச்சோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 27,92,264 ரூபா, கிட்டத்தட்ட 28 லட்ச ரூபா நம்மளால் சேமிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் லோன் வாங்கி கட்ட முடியாமல் சிரமப்படுறீங்களா? இதுபோல் நீங்கள் வாங்கின லோனை அமௌண்ட்டை பொறுத்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி வருஷத்தையும் வட்டியையும் குறைச்சிக்கோங்க. Okay, thanks for watching. Keep supporting.